சரி, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ் எங்களுக்கு செஞ்சு கொள்ள எல்லாம் போயிட்டுது. கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்குது. கொஞ்சம் ஏதாவது கவரேஜ் பிரச்சனையா இருந்தா இதை மெசேஜ் ஒன்று போடுங்க. இது கொஞ்சம் மழை, கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை ஒன்றிக்குது. ஸ்டக் ஆகிற மாதிரி விளங்குனா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, சரி. நாங்கள் லாஸ்டா எங்க பேப்பர்ல 12வது கேள்வி வரைக்கும் செஞ்சு முடிச்சோம் போன கிளாஸ். அப்படித்தானே? போன வீக் இல்ல அதுக்கு முந்தின வீக் செஞ்சு முடிச்சோம். போன கிளாஸ் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் போச்சுது. பெருநாள் டைம் தானே, அதனால செஞ்சு கொள்றது சிக்கலாயிட்டு. சரி, பிரச்சனை இல்லை. இனி இந்த கிளாஸ் வந்து இன்ஷால்லா கண்டினியூவா சாட்டர்டே எங்களோட பேப்பர் கிளாஸ் வந்து நடக்கும். சரி, எனக்கு இந்த எக்ஸாம் செஞ்ச எல்லாரும் போன வீக்கு முந்தின வீக் வந்து எல்லாரும் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிப்பீங்க. அதுல 12க்கு நீங்க எத்தனை சரி எடுத்துக்கிறீங்க? நாங்க 12 கேள்வி பார்த்துக்கிறோம். 12க்கு எத்தனை சரி எடுத்துக்கிறீங்கிறத எனக்கு ஒரு chat பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. 12க்கு எத்தனை சரி? ஓகே, அண்ணாவுக்கு 12 சரி. ஓகே, ஹயா 12 சரி. பேர் வாசிக்காதவங்க திரும்ப சொல்லுங்க. ஹயாக்கும் 12 சரி. ஓகே, ஃபர்னிசா 9, சைஹா 11, ஓகே, புவிஷா 10, மிதஹா 11, லெஸ்னா 9. வேற ராஹித் அகமது 8, ஓகே, கணேஸ்வரி 9, அத்தியா 12, நுஹா 12, அம்ரி எத்தனை? 11. ஓகே, அம்ரி 11, அம்மார் 7, ஓகே. வேற அவ்வளோதானா? சரி, அவ்வளோ பேர் தான் எக்ஸாம் செஞ்சுக்கிறீங்க அப்படியா? ரஹலா 10, ஓகே, ரஹலா 10. ரிதா 11, ஓகே, 11. சரி, கவனிங்க. அப்ப சொன்ன வகையில ஆக கூடுதலாக 12க்கும் 12 சரி எடுத்தவங்க இருக்கிறீங்க. வெரி குட், நல்ல விஷயம். அதே மாதிரி அடுத்தது 11 வந்துக்குது, 10 வந்துக்குது, அதே மாதிரி 9, 8 இப்படின்னு சொல்லி நல்ல புள்ளிகள் தான் எடுத்துக்கிறீங்க. சரி, நல்லா. சரி, பேப்பரை ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை சரி வந்துக்குது, எத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப இன்னைக்கு நாங்க 13வது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பேஜ் நம்பர் 3, 3ஆம் பக்கம், 13வது கேள்வி. சரி, அந்த 3ஆம் பக்கத்துல வந்து பிள்ளைகள் அந்த அந்த ஸ்பேஸ் வந்து சரியா அடிப்பட்டு இல்ல. பாருங்க, 30 புக்ஸ் 1 2 3 4 புக்ஸ் என்ன 1 2 4. போர்டு எல்லாம் தானேண்ணா?
சரி. பிள்ளைகள் இது வந்து 13வது கேள்வி. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, பின்வரும் உருவில் உள்ள கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. ஓகே, இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 13வது கேள்விக்கான ஆன்சர் என்ன? அம்மா 2. ஓகே, 2 ஆன்சர் வந்துக்குது. ஓகே, 3 ஆன்சர் வந்துக்குது. ஓகே, 3 ஆன்சர் வந்துக்குது. ஓகே, 2 2 2 3. ஓகே ஓகே, 3. சரி, அவ்வளவுதானா? ஓகே, 2 2 3. சரி, கவனிங்க. அப்ப 2 3ன்னு சொல்லி 2 வகையான ஆன்சர் வந்து எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, 1 ஆன்சர் வந்து 1 3. எல்லாரும் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க. எல்லாரும் எக்ஸாம் செஞ்சிட்டீங்க. ஓகே, சரி. பிள்ளைகள் கவனிங்க. அப்ப 3 ஆன்சரும் எல்லாமே சொல்லிக்கிறீங்க. 1 2 3 3 வந்து ஆன்சராக உங்களால சொல்லப்பட்டிக்குது. பிள்ளைகள் கவனிங்க. இதுல ஏதோ ஒரு எண் கோலம் உண்டு இங்க நடக்குது. சரியா? இது ஒரு எண் வந்து ஒரு கோலத்துல போகுது. அப்ப அந்த கோலத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்கட வந்து இலக்காக இருக்கணும். சரி, பிள்ளைகள் கவனிங்க. ஒரு எண் கோலம் ஒன்று எங்களுக்கு தந்திருந்தால் நாங்க முதலாவது ஆக சிறிய இலக்கத்தை தேடணும். ஆக சிறிய இலக்கம், அந்த எண்கோலத்தினுடைய ஆக சிறிய இலக்கம் எங்க இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்கணும். சரி, பாருங்க. ஆக சிறிய இலக்கம் வந்து பாருங்க இங்க 2. சரியா? 2 ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து பாருங்க 2 4 6. அப்ப பாருங்க 2ல இருந்து 16. இப்படி ஒரு ஆர்டர் வராது. பெரிய ஒரு எண் வித்தியாசம் ஒன்று வருது. 2க்கு அங்கால உள்ள 12 பாருங்க, இதுலயும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று வருது. ஆனா இங்கால பாருங்க 2க்கு போறோம் 4. அப்ப 2 கூடுது 6, திரும்ப 8. பாருங்க ஒரு ஆர்டர் ஒன்றோட போகுது. 10 12 14. அப்ப அடுத்தது இங்க 16. அப்ப 16ஆக இருந்தால் அப்ப இங்க எத்தனை வரும்? 18. சும்மா போட்டு பாக்குறது, சரி வந்தா சரி, இல்லாட்டி வெட்டி பாக்குறது. 18க்கு போறோம் 20. 20க்கு போறோம் 22. அப்ப 22னா 24. ஓகே, சரியா வருது. 26 28 30 32 34 36 38. இங்க என்ன வரணும்? அப்ப 40 வரணும். சரியா? அப்ப உங்களோட விடையா என்ன வரணும்னு சொன்னால் 40 18 20 22. அப்ப இப்படி வர ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் இல்லைங்களா? அப்ப 2வது ஆன்சர் தான் சரியான விடையாக இருக்கும். அப்ப 1 3ன்னு போட்டதெல்லாம் பிழை. அப்ப இந்த எண்கோளங்களை முதலாவது ஆக சின்ன ஒரு எண்கோளம் ஒன்று தந்தால், இப்படி ஒரு எண்கோளம் ஒன்று தந்தால், ஒரு சார்ட் ஒன்று தந்தா நீங்க கட்டாயம் அதுல ஆக சிறிய எண் மிகச்சிறிய எண் எங்க இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம்? விடைய கண்டுபிடிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும். ஓகேயா? இது விளைஞ்சு எல்லாருக்கும் கிளியர் தானேனா? சரி, ஓகே. சரி, இதை நான் அழிக்கிறேன். இப்ப எனக்கு அடுத்தது 14வது வினா. 14வது வினா, அதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 14க்கு ஆன்சர். ஓகே, 2 1 2 2 2. ஓகே, ஆன்சரை கேட்டா என்ன சொல்லணும்? 1 2 3 தான் சொல்லணும். இங்க 4 5 எல்லாம் இல்ல. 1 2 3 தான் நிக்குது. ஓகே, 2 2 2. ஓகே, சரி. அதிகமானவங்க 2 சொல்லிக்கிறீங்க.
நல்ல விஷயம். ஒரு சிலர் வந்து ஒன்றுன்னு சொல்லி ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. சரி, கேள்வியை பார்ப்போம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 1 தொடக்கம் 10 வரையுள்ள எல்லா ஒற்றை எண்களையும் எல்லா இரட்டை எண்களையும் தனித்தனியாக கூட்டி. சரி, இங்க பாருங்க, ஒற்றை எண்களையும் 1 தொடக்கம் 10 வரையுள்ள ஒற்றை எண்களை தனித்தனியா கூட்டணுமா, அதே மாதிரி இரட்டை எண்களை தனித்தனியா கூட்டணுமா. கூட்டி வரும் விடைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் யாதுன்னு கேட்கிறார். சரி, முதலாவது நாங்க ஒற்றை எண் தான் உங்களுக்கு தெரியும். ஒற்றை எண்ங்கிறது யாரு? 1, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 9. அவ்வளத்தையும் கூட்டி, இந்த 1, 3, 5, 7, 9 இவ்வளத்தையும் கூட்டினால் எங்களுக்கு பாருங்க 4, 9, 16, 20, 25. 25ங்கிறது விடையாக வருது. சரி, இது ஒற்றை எண்கள். அடுத்து வந்து இரட்டை எண்களை வந்து கூட்ட போறோம். இரட்டை எண்கள் பாருங்க, 2, 4, 6, 8, 10. இதை கூட்டினால் 6, 6 6 12, 12 8 20, 20 10 30. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். வித்தியாசத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். அப்ப பெரிய எண் 30, சிறிய எண் 25. 30ல இருந்து 25 கழித்தால் எங்களுக்கு விடையாக வரப்போறது வந்து 5. சோ இதே உள்ள வித்தியாசம் வந்து 5ங்கிறது தான் விடையாக வரும். எனவே சரியான விடை வந்து 2வது ஆன்சர். அப்ப முதலாவது ஆன்சர் சொன்னவங்க என்ன பிள்ளைன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 3வது ஆன்சர் யாரும் சொல்லல. அப்ப 14க்கு சரியான விடை வந்து 2வது விடை. ஓகேயா? சரி, எல்லாருக்கும் விளைஞ்சா? ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, இன்னைக்கு 15வது கேள்விக்குரிய ஆன்சர் சொல்லுங்க. 15வது கேள்விக்குரிய ஆன்சர். ஓகே, 1 ஆன்சர் வந்து இது. வேற 3, 1. ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. 1, 1. ஓகே, ஓகே, 2 ஆன்சர் வந்து இது. 1. ஓகே, எல்லாரும் ஆன்சர் சொல்ல பாருங்க, பார்த்து கொண்டிருக்காம. அப்படி சொன்னால்தான் உங்களுக்கும் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ஓகே, 1 ஆன்சர் தான் கூடுதலானவங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஓகே, நல்ல விஷயம். சரி, பிள்ளைகள் பாருங்க, 15வது கேள்வியை நான் வரைகிறேன். இப்படித்தான் ஒரு படம் ஒண்ணு தந்துக்கிறான். ஒரு சதுரம், சரியா சென்டர்ல பிரிச்சுக்கிறாங்க. சரி, இதுதான் உங்களுக்கு தந்திக்கிற படம், சரிதானே? சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இவ்வுருவில் 4ல் 3 பகுதியை நிலற்றுவதற்காக
நிறம் தீட்டப்பட்டுள்ள கட்டங்களுக்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டங்களை நிறம் தீட்ட வேணும்? சரி, என்ன கேக்குறாங்கடா, இந்த உருவுல 4ல் 3 வந்து நிறம் தீட்டணுமா? 4ல் 3 நிறம் தீட்டணுமா? ஓகே. இந்த 4ல் 3 நிறம் தீட்டத்துக்காக இன்னும் எத்தனை கட்டங்களை நாங்க நிறம் தீட்டணும்ங்கிறதுதான் கேள்வி. சரி, எனக்கு பிள்ளைகள் சொல்லுங்க. இதுல வந்து தற்போது நிறம் தீட்டப்பட்டுள்ள பின்னம் என்ன? இப்ப இந்த இந்த இதுல இந்த சதுரத்துல நிறம் தீட்டப்பட்டுள்ள பின்னம் என்ன? பின்னம் அல்லது பங்கு என்ன? வெரி குட். 8ல் மேல் 1. 8ல் மேல் 1. பாருங்க, ஒரு சதுரத்தை 8 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8. 8ல் 1க்கு கலர் பண்ணிக்கிறான். அப்படித்தானே? 8ல் 1 கலர் பண்ணிக்கிறான். என்கிட்ட என்ன கேக்குறாங்கடா, 4ல் 3க்கு கலர் பண்ணணுமா? அப்படித்தானே? 4ல் 3 பகுதியை வந்து நிலற்றுவதற்காக நிறம் தீட்டப்பட்டுள்ள கட்டங்களுக்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டங்களுக்கு வந்து நிறம் தீட்டணும் அப்படின்னு கேக்குறான். சரி, பிள்ளைல உங்களுக்கு தெரியும், இந்த 4ல் 3ங்கிறதுக்கான சமவலு பின்னம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்படித்தானே? 4ல் 3க்குரிய சமவலு பின்னத்தை நாங்க காண்றதாக இருந்தால் பாருங்க, இங்க 8 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. அப்ப 4 2ஆல பெருக்கினால் 8. அப்படித்தானே? 4 2ஆல பெருக்கினால் வந்து 8. அப்ப இந்த 4ல் 3னுடைய சமவலு பின்னம்ங்கிறது வந்து நாங்க 2ஆல பெருக்கிற நேரம் பாருங்க, 4 2ஆல பெருக்கினால் 8, 3 2ஆல பெருக்கினால் 6. அப்ப 4ல் 3க்கான சமவலு பின்னம்ங்கிறது வந்து 8ன் மேல் 6. 8ன் மேல் 6. சரிதானே? அப்ப 4ல் 3 நிறம் தீட்டப்படணும்னு சொன்னால், இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தால் 8ல் 6 நிறம் தீட்டப்படணும். 8ல் 6 நிறம் தீட்டப்படணும். சரி, இப்ப 8ல் 1 நிறம் தீட்டப்பட்டிக்குது. 8ல் 1 நிறம் தீட்டப்பட்டிக்குது. அப்ப 8ல் 6 நிறம் தீட்டப்படணும்னு சொன்னால் இன்னும் 5 நிறம் தீட்டப்படணும். இன்னும் 5 கட்டங்கள் நிறம் தீட்டப்படணும். அப்பதானே 8ன் மேல் 6 ஆகும். அப்படித்தானே? 8ல் மேல் 1ஓட இன்னும் 5 கட்டங்களை சேர்த்தால்தான் வந்து 8ன் மேல் 6 வந்து என்ன செய்யப்படும்? நிறம் தீட்டப்படும். சோ 5 கட்டங்கள் நிறம் தீட்டப்படணும். எனவே 15க்கு சரியான விடை வந்து முதலாவது விடை. இதோ எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஏன்னா இது 3 ஆன்சர் வந்து இது அதிகமான 1 சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் 3 2 ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இந்த பிழைய ஆன்சர் சொன்னவங்களுக்கு உங்களுக்கு விளங்கிச்சா? இந்த கேள்வி விளங்கிச்சா? எஸ், ஓகே. எல்லாரும் கிளியரா? ஓகே. சரியா விளங்கல. ஒருத்தர் விளங்கலன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தவங்க பர்னிசாக்கு விளங்கல. ஓகே, சரி. ருக்கையா விளங்கல. ஓகே. ஃபாத்திமா ரிசாதா. ஓகே, ரிதா. ஓகே. முகமது. எஸ், சரி. இதை எழுதவா? ஓகே, அவனுக்கு தேவைன்னா எழுதி கொள்ளலாம். ஹம்தா. அயானா. ஓகே. ரிசாதா. நோ. நோவா? சரி. கொஞ்சம் ஒரு 4-5 பேர் விளங்கலன்னு சொல்லிக்கிறீங்க. விளங்கலன்னு சொல்லவங்க கொஞ்சம் பாருங்க. விளங்கலன்னு சொல்லவங்க கொஞ்சம் பாருங்க. இல்ல, நீங்க பாருங்க, இந்த சதுரத்துல 4ல் 3 பகுதி வந்து என்ன செய்யப்படணுமாம்? நிறம் தீட்டப்படணுமாம். சரியா? 4ல் 3 பகுதி நிறம் தீட்டப்படணுமா? சரி. இத எங்களுக்கு 2 வகையில பார்க்கலாம். 2 வகையில பார்க்கலாம். இப்ப 4ல் 3 பகுதி நிறம் தீட்டப்படணும்னா, முதலாவது நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. 4ல் 3 பகுதி நிறம் தீட்டப்படணும்னா
முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்ப எத்தனை பகுதி நிறந்தீட்டப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிதானே? இப்ப எத்தனை பகுதி நிறந்தீட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னா 8 மேல் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டி 8 மேல் ஒரு பகுதி நிறந்தீட்டப்பட்டி பாருங்க. இந்த சதுரத்தை வந்து 8 சம பக்கங்களாக பிரிச்சுக்கிறாங்க. 8 சம பக்கங்களாக பிரிச்சுக்கிறாங்க. இப்ப 8 சம பக்கங்களாக பிரிச்சு சம துண்டுகளாக பிரித்து அதுல ஒரு பகுதியை தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறம் தீட்டிக்கிறாங்க. சரிதானே? சரி. அப்ப 8ல் 1 வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, நிலற்றப்பட்டிருக்குது. ஓகேயா? சரி. ஆனா கேக்குறாங்க என்னன்னா 4ல் 3 நிலற்றப்படணும்னு சொன்னால் இன்னும் எத்தனை கட்டங்கள் வந்து மேலதிகமாக நிலற்றப்படணும்ங்கிறதுதான் கேள்வி. ஓகேயா? சரி. இப்ப இங்க பாருங்க, நாங்க இந்த 8ல் 1ங்கிறத காண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 4ல் மேல் 3க்குரிய சமவலு பின்னத்தை நாங்க காணணும். என்னத்தை காணணும்? சமவலு பின்னம். சமவலு பின்னத்தை காண்றதாக இருந்தால் பாருங்க, 4 2ஆல பெருக்குனா 8. அப்ப பாருங்க, சமவலு பின்னம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமவலு பின்னம்னா இது விளங்குனா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, 2ல் 1 இதுக்கான சமவலு பின்னம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி சொல்லலாம்? 2ல் 1 2ஆல பெருக்குனா வாரது 2ல் 1 சமவலு பின்னம். அல்லது 3ஆல பெருக்குனா வாரது 4ஆல பெருக்குனா வாரது. பாருங்க, 2ல் 1 2ஆல பெருக்குறேன். 2ஆல பெருக்குனா பாருங்க, மேலுள்ளதையும் 2ஆல பெருக்கணும், கீழுள்ளதையும் 2ஆல பெருக்கணும். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப 2ல் 1 சமவலு பின்னம்னு சொல்ற நேரம் 2ல் 1 சமவலு பின்னம்னு சொல்ற நேரம் பாருங்க, மேலுள்ளதை அதாவது பகுதி என்ன 2ஆல பெருக்குனா 2, தொகுதி என்ன 2ஆல பெருக்குனா 4. அப்ப 2ல் 1 சமவலு பின்னம் 4ல் 2. சரிதானே? இப்படிதான் நாங்க சமவலு பின்னம் காணுது. 2ஆல பெருக்கலாம், 3ஆல பெருக்கலாம். எங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது இந்த தொகுதி என்ன இந்த பெருமானத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் பெருக்குவோம். பெருக்கிதான் வந்து சமவலு பின்னம் காணுவோம். சரி, இப்ப இந்த 4 தொகுதி என்ன 8ஆக மாற்றணும்னு சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்குனா இந்த தொகுதி வந்து எங்களுக்கு சமனாகிரும். ஓகேயா? பாருங்க, அப்ப 4 2ஆல பெருக்குனா வந்து 4 2 8. அப்ப தொகுதி என்ன பெருக்குனா கட்டாயம் என்ன செய்யணும்? பகுதி எண்ணையும் பெருக்கணும். அப்படித்தானே? அப்ப 2 3ஆல பெருக்குனா 3 6. அப்ப இப்ப பாருங்க, 4ல் 3க்குரிய சமவலு பின்னம் தான் 8ன் மேல் 6. 4ல் 3க்குரிய சமவலு பின்னம் தான் 8ன் மேல் 6. சரிதானே? இதுவரைக்கும் சொன்னது விளங்கிச்சு எல்லாருக்கும்? இந்த விலங்கல்னு சொன்ன 5 பேரும் சொல்லுங்க. 4ல் 3க்குரிய சமவலு பின்னம் 8ன் மேல் 6ங்கிறது விளங்கிட்டா? சமவலு பின்னம் கண்டது விளங்கிட்டா? ஓகே. சரி சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப 8ல் மேல் 6, 8ல் மேல் 6 நிறம் தீட்டப்படணும்டா, அதாவது 4ல் மேல் 3 நிறம் தீட்டப்படணும்டால் அதை இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தால் 8ன் மேல் 6 நிறம் தீட்டப்படணும். அப்ப 8ன் மேல் 6 நிறம் தீட்டப்படணும்டா 8ன் மேல் 1 நிறம் தீட்டப்பட்டிருக்குது. இப்ப 8ன் மேல் 1 நிறம் தீட்டப்பட்டால் இன்னும் மேலதிகமாக 8ன் மேல் 6 வாரத்துக்கு எத்தனை கட்டங்கள் நிறந்தீட்டப்படணும்டா? 5 கட்டங்கள் நிறந்தீட்டப்படணும். அப்ப 5 கட்டங்கள் நிறந்தீட்டப்பட்டால் அது 8ன் மேல் 6ஆக மாறிடும். எனவே ஆன்சர் வந்து 15க்கு முதலாவது ஆன்சர். சரிதானே? சரி, இது விளங்க இல்லைண்டா ரெக்கார்டிங் போடுவேன். ரெக்கார்டிங் எடுத்து ஒரு தடவை 2 தடவை பாருங்க, பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரி, இப்ப 16வது கேள்வி. 16வது கேள்விக்குரிய ஆன்சர் சொல்லுங்க பாபு. 16க்குரிய ஆன்சர். ஓகே, 2 ஆன்சர் வந்துக்குது. வேற 3. ஓகே, 3
2 2 3 1 வராதா 1 2 ஓகே 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 வெரி குட் நல்லா சரி 2 3 ஆன்சரா வந்து 2 3 ஆன்சரா வந்து சரி பாருங்க பிள்ளைகள் என்ன கேள்விண்டா அழகானவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்லர் என்ன சொல்றாங்கடா அழகானவர்கள் எல்லோரும் அழகானவர்கள் வந்து எல்லோரும் என்னவா நல்லவர்கள் இல்லையா இதுதான் கூற்று சரிதானே அழகானவங்க எல்லாரும் நல்லவங்க இல்லையா சரிதானே ஓகே சொல்லிட்டு சொல்றாங்க முதலாவது சொல்றாங்க பாருங்க நல்லவர்கள் அழகற்றவர்கள் அழகானவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் இல்லைண்டா நல்லவர்கள் வந்து அழகில்லாதவங்களா அப்படின்னு சொல்ல வராங்க நல்லவர்கள் அழகற்றவர்கள் நல்லவர்கள் அழகில்லாதவங்க நீங்க சொல்ல வராங்களா அப்படி ஒரு விஷயம் இங்க சொல்றாங்களா அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்களா இல்ல பாருங்க என்ன சொல்ல வராங்கண்டா அழகானவர்கள்ல முதல்ல இந்த கூற்றுல சொல்ல வர விஷயம் அழகானவர்கள்ல நல்லவர்களும் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறாங்க அப்படித்தானே அழகானவர்கள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நீங்க வச்சுக்கொள்ளுங்களே ஒரு அழகான ஒரு மாம்பழம் நீங்க கடைக்கு போறீங்க வாங்குறதுக்கு பாக்குறதுக்கு நல்ல அழகான மாம்பழம் நீங்க வாங்கிட்டு வந்து அதை வெட்டி சாப்பிடுற நேரம் அது நல்ல பழமாகவும் இருக்கலாம் அது கெட்ட பழமாகவும் இருக்கலாம் அப்படித்தானே ஒன்றும் அந்த பழம் உள்ளுக்க நல்ல பாக்குறதுக்கு நல்ல அழகான பழமாக இருக்கும் வெட்டி சாப்பிடுற நேரம் இனிப்பாக இருக்கும் சரியா சம்டைம் பாக்குறதுக்கு அழகாக இருந்த பழம் வெட்டி சாப்பிடுற நேரம் புளிப்பான பழமாகவும் இருக்க சான்ஸ் இல்லை அப்படித்தானே அப்ப அழகான அந்த மாம்பழத்துல என்ன நாங்க வெளியில உள்ளதை பார்த்துதான் எடுத்துட்டு வரோம் அப்படித்தானே திண்டு பார்த்து எடுத்துட்டு வரோம் இல்லையே கடையில அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அழகா இது வாங்கிட்டு வரோம் வந்து சாப்பிட்டு பாக்குற நேரம் நல்லதாக இருக்கோ மேலும் கெட்டதாக இருக்கோ மேலும் அதே மாதிரி இந்த அழகானவர்கள் எல்லோரும் நல்லவர் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா அழகானவர்கள்ல நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவர்களும் இருப்பாங்க இதுதான் இவங்க சொல்ல வர விஷயம் சரி இப்ப பாருங்க நல்லவர்கள் அழகற்றவர்கள் இல்ல அப்படி ஒரு விஷயம் சொல்ல வர இல்ல சோ அது பிழையான கூற்று ரெண்டாவது சொல்றாங்க சில கெட்டவர்கள் அழகானவர்கள் இது சரியா பிழையா ரெண்டாவது கூற்று சில கெட்டவர்கள் அழகானவர்கள் சரியா பிழையா இல்ல சரி ஓகே கவனிங்க இங்க பாருங்க சில கெட்டவர்கள் அழகானவர்களாக இருப்பாங்க இங்க பாருங்க நான் போட்டிக்கிறேன் சில கெட்டவர்கள் இங்க பாருங்க கெட்டவர்கள் சில கெட்டவர்கள் இப்ப நீங்க வாங்கிட்டு வர மாம்பழத்துல சிலது கெட்ட மாம்பழமாக இருக்கலாம் நீங்க அழகான மாம்பழமா தான் பார்த்துட்டு வாரீங்க சரிதானே அப்ப சில கெட்டவர்கள் அதாவது சில கெட்ட மாம்பழங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அழகாக இருந்திருக்கு நாங்க அழகா இருந்ததுனாலதான் கடையில வாங்கிட்டு வந்தோம் ஓகேயா அப்ப சில கெட்டவர்கள் அழகானவர்களாக இருப்பார்கள்ங்கிறது வந்து சரியான கூற்று எல்லா கெட்டவர்களும் அழகானவர்கள் சொன்னா சரியா பிள்ளையா எல்லா கெட்டவர்களும் அழகானவர்கள் சொன்னா சரியா பிள்ளையா பிள்ளை பிள்ளை ஏன்னா எல்லா கெட்டவர்களும் அழகானவர்கள் சொன்னா பிள்ளை
சில கெட்டவர்கள் அழகானவர்கள் சொன்னா சரி, சரிதானே? சரி. அடுத்தது 3வது, அழகானவர்கள் கெட்டவர்கள் அப்படி சொல்ல இல்ல. அழகானவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லல. அழகானவர்கள்ல பெரும்பாலும் நல்லவர்கள், ஒரு சிலர் கெட்டவர்கள். இதான் சொல்ல வராங்க. அழகானவர்கள்ல அதிகமானவர்கள் நல்லவர்கள், ஒரு சிலர் கெட்டவர்கள். இதைத்தான் எப்படி சொல்றாங்கடா, அழகானவர்கள் எல்லோரும் நல்லவர் இல்லைன்னு சொல்ல வராங்க. சரியா? சரி, இது விளைஞ்ச எல்லாருக்கும் 16வது கேள்வி. அப்ப இதுக்கு சரியான விடை 2வது விடை. எல்லாருக்கும் விளைஞ்சா 16வது கேள்வி. ஓகே. சரி, விலங்குலன்னா ரெக்கார்டிங் போடுறோம் பாருங்க. ரெக்கார்டிங்க பாருங்க, பார்த்துட்டு விலங்காட்டி நீங்க மெசேஜ் போடுங்க, விலங்கப்படுத்து. சரி. பிள்ளைகள் பெரும்பாலும் அடுத்த சனிக்கிழமை பாஸ் பேப்பர், ஏதாவது ஒரு வருஷத்துல பாஸ் பேப்பரை நான் போடுவேன். அந்த பாஸ் பேப்பர்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? அது எந்த இயர்ன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டமா ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் போடுவேன். அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யணும், அதுல இருந்து நீங்க எக்ஸாம செய்யணும். சரி. இப்ப 17வது கேள்வி. 17வது கேள்விக்குரிய விடையை சொல்லுமா? 17. ஓகே, 2 ஆன்சர் இது. வேற? ஓகே, 2 1 ஆன்சர் இது. ஓகே, வேற? ஓகே, 2 ஆன்சர் ஓகே, 2 2 ஓகே, 2 சரி. பெரும்பாலானவங்க 2 ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. அதிகமானவங்களோட ஆன்சர் 2 இது. ஒரு சிலர் 1 ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. சரி, பார்ப்போம். பாருங்க, பசு பால் எனின் காலை என்னன்னு கேக்குறான். சரிதானே? சரி, அதுக்கு முதலாவது சொல்றாங்க பாருங்க. முதலாவது விடை மிருகம். 2வது விடை வேலை. 3வது விடை பால். சரி, எனக்கு சொல்லுங்க, இந்த பசுக்கும் பாலுக்கும் இடையில என்ன தொடர்பு? பசுக்கும் பாலுக்கும் இடையில என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்போம். பசுக்கும் பாலுக்கும் இடையில என்ன தொடர்பு? தொடர்பு நீக்கணுமே. ஏதாவது தொடர்புக்குதா? பயன். வெரி குட். கவனிங்க, பசுவால எங்களுக்கு கிடைக்கிற, பசுவை வளர்க்கறதுனால எங்களுக்கு கிடைக்கிற பயன் பால். பசுவை வளர்க்கறதுனால எங்களுக்கு கிடைக்கிற பயன் பால். சரி, அதே மாதிரி இப்ப பார்க்கணும், காளை மாட்டை வளர்க்கறதுனால எங்களுக்கு கிடைக்கிற பயன் என்ன? பயன் மிருகம். மிருகம் பயனா வருமா? வராது. காளைய வளர்க்கறதால வேலை, பசுவால எங்களுக்கு வேலை ஒன்று கிடைக்கும். எஸ், அது வரும். காளைய வளர்க்கறதுனால பால் பயனா கிடைக்காது. அப்ப சரியான விடை 2வது விடை. இல்லைங்களா? 2வது விடை தான் ஆன்சராக வரும். சரி, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 18வது கேள்வி. இது எல்லாரும் விளங்கிக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் கஷ்டம் ஒன்றும் இல்ல. நாட்காட்டியோட சம்பந்தப்பட்ட கேள்வி.
சரி கவனிங்க. இந்த நாட்காட்டிங்கிறது வந்து பிள்ளைங்க ஒரு பெரிய ஒரு பரப்பு. சரிதானே? அதே மாதிரி உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கேள்விகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த நாட்காட்டி. இந்த பிசிக்கல் கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த நாட்காட்டியில பல வகையான கேள்விகள் வந்து செஞ்சேன் நான் உங்களுக்கு. நிறைய வகையான நாட்காட்டியோடு சம்பந்தப்பட்ட நிறைய வகையான ஐடியாஸ்ல கேள்விகளை நான் செஞ்சேன். அதே மாதிரி நான் உங்களுக்கும் ஒரு பிளேன் ஒண்ணு பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட கிளாஸ் வந்து இந்த நாட்காட்டிய நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிளாஸ் செஞ்சு கொள்ள கிடைக்காது. நாளைக்கு கிளாஸ் நடக்காது. திரும்ப உங்களுக்கு அடுத்த என்னோட கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும். செவ்வாய்க்கிழமையில அந்த வீக் பெரும்பாலும் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் நடக்க சான்ஸ் இருக்குது. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படி ஃபுல்லா உங்களுக்கு தொடர்ச்சியா கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த சண்டே கிளாஸ்ல வந்து நான் நாட்காட்டி அப்படி நாட்காட்டியில ஒவ்வொரு டைப்பான கேள்விகளை செஞ்சு கொண்டு போகும்னு சொல்லி யோசிச்சுக்கிறேன். அப்படி செய்யற நேரம் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரும். சரி, அதுல முதலாவது இந்த 18வது கேள்வியை நாங்க இன்னைக்கு பார்ப்போம். 18வது கேள்வி. சரி, இன்னைக்கு சொல்லுங்களேன். 18வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 18வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஓகே, ஒன்று ஆன்சர் வந்துக்குது. ஓகே, ஒன்று. ஓகே, 3, 2. ஓகே, எல்லா ஆன்சரும் வந்துச்சு. ஓகே. சரி, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஆன்சரை பார்த்து கொண்டு தான் நிக்கிறேன். ஓகே, சரி. 3 ஆன்சரும் எல்லாரும் சொல்லிக்கிறீங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், 30 நாட்களை கொண்ட ஒரு மாதம். உங்களுக்கு தெரியும், நாங்க மாதங்கள், இந்த மாதங்களை பொறுத்த வரையில 31 நாட்களை கொண்ட மாதங்களும் இருக்குது. அதே மாதிரி 30 நாட்களை கொண்ட மாதங்களும் இருக்குது. அதே போல 28, 29 நாட்களை கொண்ட மாதங்களும் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியும். அப்படித்தானே? சரி. 31 நாட்களை கொண்ட மாதங்கள் உங்களுக்கு தெரியும். என்ன வரும்? ஜனவரி வரும். ஜனவரி. அடுத்தது மார்ச் வரும். அடுத்து ஏப்ரல், மே வரும். அடுத்து ஜூன், ஜூலை வரும். அடுத்து ஆகஸ்ட் வரும். அடுத்து அக்டோபர் வரும். அடுத்து டிசம்பர் வரும். சரிதானே? அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 மாதங்கள் வந்து வருடத்துல 31 நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்கும். சரி, 30 மாதங்களை கொண்ட 30 நாட்களை கொண்டதாக வந்து முதலாவது பிப்ரவரி வரும். அதே மாதிரி ஏப்ரல் வரும். அதே போல ஜூன் வரும். அடுத்தது வந்து செப்டம்பர் வரும். அடுத்தது வந்து நவம்பர் வரும். 5 மாதங்கள் வந்து எப்படி வரும்னு சொன்னால் 30 நாட்களை கொண்டதாக வரும். அதே போல பிப்ரவரி வந்து சாதாரண வருடமாக இருந்தால் வந்து அது 28 நாட்களை கொண்டதாகவும், அதே போல லீஃப் வருடமாக இருந்தால் 29 நாட்களை கொண்டதாக வந்து பிப்ரவரி மாதம் காணப்படும். இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 30 நாட்களை கொண்ட ஒரு மாதமாம். சரி, அப்ப 30 நாட்களை கொண்ட மாதம்னா இந்த ஏதாவது ஒரு மாதத்துல, இந்த ஏதாவது ஒரு 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்துல
திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான 5 தினங்களும் என்ன சொல்றாங்கன்னா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரியா? சரி. இது தேவைப்படாத உங்களுக்கு இந்த கேள்விக்கு, அதனால இதை அழிக்கு. கவனிங்க. 30 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரையிலான 5 தினங்களும் 4 நாட்கள் வீதம் உள்ளன. அப்படின்னா ஒரு 30 நாட்களை கொண்ட மாதத்துல திங்கட்கிழமை 4 வருதா? திங்கட்கிழமை 4, செவ்வாய் 4, புதன்கிழமை 4, வியாழன் 4, வெள்ளி 4. சரியா? வெள்ளி 4. இப்ப திங்கள் 4 வந்துட்டு, செவ்வாய் 4 வந்துட்டு, புதன் 4 வந்துட்டு, வியாழன் 4 வந்துட்டு, வெள்ளி 4 வந்துட்டு. அப்ப மொத்தமே 30 நாள் தான். 30 நாட்களை கொண்ட மாதம் தான். சரிதானே? அப்ப இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, இது எவ்வளவு 4 நாள் வந்தா மொத்தம் எத்தனை நாள் வருது? மொத்தம் எத்தனை நாள் வருது? மொத்தம் எத்தனை நாள் வருது? ஓகே, நல்ல, வெரி குட். பாருங்க, மொத்தம் 20 நாட்கள் வருது. 20 நாட்கள் வருது. சரியா? நல்லா பாத்துக்கொள்ளுங்க. 20 நாட்கள் வருது. அப்ப 30 நாட்கள் கொண்ட மாதத்துல 20 நாட்கள் வந்துச்சு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். சரியா? அப்ப இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் செய்யுது? 30ல 20 போனா இன்னும் 10 நாட்கள் பேலன்ஸ் செய்யுது. சரிதானே? அப்ப இந்த 10 நாட்களும் என்ன நாளாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த பேலன்ஸ் செய்கிற 10 நாட்களும் வந்து என்ன நாட்களாக இருக்கும்? சொல்லுங்க, என்ன நாட்களாக இருக்கும்? சொல்லுங்களே. வெரி குட், வெரி குட் புவிஷா. என்ன நாளாக இருக்கணும்னா பாருங்க, திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் வந்துச்சு. திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்குமா ஒரு மாதத்துல நாட்கள் இருக்குது? இல்ல. ஒரு வாரத்துல திங்கள்ல இருந்து என்ன ஞாயிறு வரைக்கும் நாள் இருக்குது. அப்ப சனியும் ஞாயிறும் வரல. அப்ப பாருங்க, அப்ப திங்கள் 4, செவ்வாய் 4, புதன் 4, வியாழன் 4, வெள்ளி 4 என்றால் கட்டாயம் சனியும் ஞாயிறும் பேலன்ஸ் செய்யும். சனியும் ஞாயிறும் பேலன்ஸ் செய்யும். சனியும் ஞாயிறும் எத்தனை நாட்கள் வரணும்னா 10 நாட்கள் வரணும். என்றால் இது மொத்தம் 20 நாட்கள். 20 நாட்கள். இது 4ம் சாரி இது 5ம் சேர்ந்து 20 நாட்கள். அப்ப இந்த சனியும் ஞாயிறும் சேர்ந்து கட்டாயம் எத்தனை நாட்கள் வரணும்? 10 நாட்கள் வந்தாதான் அது 30 நாட்களை கொண்ட மாதமாக பூர்த்தி ஆகும். சரி, இப்ப சொல்லுங்க, அந்த மாதத்துல சனிக்கிழமை எத்தனை வரணும்? சனிக்கிழமை எத்தனை வரணும்? ஞாயிற்றுக்கிழமை எத்தனை வரணும்? வெரி குட். சனிக்கிழமை 5 ஆகவும் ஞாயிற்றுக்கிழமையும் 5 ஆக வரணும். 5 5 வந்தா பாருங்க, அப்ப 10 இங்கன 20, அப்ப 30 நாட்கள். சரி, விளங்கிச்சா? விளங்கிச்சா? இது வரைக்கும் சொன்னது விளங்கிட்டா எல்லாருக்கும்? முதலாவது இது சொல்லுங்க நீங்க. இது வரைக்கும் நான் சொன்னது விளங்கிட்டான். இந்த கேள்வியோட கிளாஸ் முடிப்பேன். விளங்கிட்டு. எஸ், ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நாங்க என்னத்த கண்டுபிடிக்கணும்னா ஒரு மாதத்துல
சனியும் ஞாயிறும் 5 நாட்களாக வார மாதிரி. ஒரு மாதத்துல சனியும் ஞாயிறும் 5 நாட்கள் வார மாதிரி என்ன செய்யணும்னா டேட்டை நாங்க போடணும். சரி, நான் இப்படி போடுறேன், சும்மா போட்டு பாக்குறேன். சனி வந்து 1ஆம் தேதி, சரியா? அப்ப சனி அந்த மாதம் சனியில தான் ஆரம்பிக்கும், சனிக்கிழமையில தான் ஆரம்பிக்கும், சரியா? இப்ப சனிக்கிழமை 1ஆம் தேதியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி, திரும்ப அடுத்த சனி எத்தனாம் தேதி வரும்? என்ன செய்யணும்? 7 கூட்டணும். இந்த 1ஓட 7 கூட்டணும். 7 கூட்டினால் 8. அப்ப இது 8 நாள், இது 9. திரும்ப அடுத்த சனியை காணுறதுக்கு இந்த 8ஓட 7 கூட்டணும். 8ஓட 7 கூட்டினால் 15. அப்ப இது 15னா இது 16. இந்த அடுத்த நாள் தானே. அடுத்த சனியை பாக்குறதுக்கு 15ஓட 7 கூட்டணும். 7 கூட்டினா 22. இப்ப 22 நாள் 23. சரியா? 23. இப்ப அடுத்த சனி பாக்குறதுக்கு 22ஓட 7 கூட்டினால் 29. இது 30. அப்ப பாருங்க, இந்த மாதம் 1ஆம் தேதியில ஆரம்பிக்குது, 30ஆம் தேதியில முடியுது. ஓகே, அந்த பிரச்சனை இல்லை. சனி ஞாயிறு 5 வந்துக்குதான்னு பாருங்க. ஓகே, சனி 1 2 3 4 5, ஞாயிறும் 1 2 3 4 5 வந்துச்சு. சரியா? வந்துச்சு. இப்ப எங்களுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன கேக்குறாங்கடா, அம்மாதத்தின் 24ஆம் தேதி என்ன நாளுதான் கேக்குறாங்க. 24ஆம் தேதி என்ன கிழமை? எனக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியும். 23 ஞாயிற்றுக்கிழமைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 24ஆம் தேதி என்ன கிழமை? திங்கட்கிழமை. அப்ப என்ன ஆன்சர்? முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சராக இருக்கும். இது விளையிச்சா எல்லாருக்கும்? எல்லாரும் கிளியரா? சரி, யாருக்கும் விளங்கலண்டா கட்டாயம் என்ன செய்யுங்க, திரும்ப இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய கஷ்டம். விளங்காதவங்க இருந்தால் என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங்ஸை நான் காலையில் இன்ஷால்லா போடுவேன். ரெக்கார்டிங்ஸை ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை திருப்பி எடுத்து பாருங்க. பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஐடியா உங்களுக்கு வரும். ஒரு தடவை விளங்காட்டி நீங்க 1 2 தடவை பார்க்குற நேரம் உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரிதானே? சரி, ஓகே. அப்ப இந்த 18வது கேள்வியோட நான் இன்றைய கிளாஸை முடிக்கிறேன். அப்ப எங்களுக்கு இதுல இன்னும் பேலன்ஸ் கேள்விகள் இன்னும் 20 சொச்சம் கேள்வி இருக்குது, அப்படி பேலன்ஸ் பாக்குறதுக்கு. சரி, அத நான் இடையில இந்த சாட்டர்டே கிளாஸ் இல்லாம, சாட்டர்டே எக்ஸாம் இல்லாம இன்னொரு நாள்ல சரி, சரி, இப்ப கதைக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் போல. அப்ப அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வார சனிக்கிழமை எங்களோட கிளாஸ்ல நாங்க எக்ஸாம் ஒன்று செய்வோம். பாஸ் பேப்பராக இருக்கும் பெரும்பாலும். என்னோட அடுத்த கிளாஸ் நாளைக்கு நடக்காது. என்னோட தியரி கிளாஸ் நாளைக்கு நடக்காது. இன்ஷால்லா செவ்வாய்க்கிழமை நாங்க சந்திப்போம். அதுக்குரிய டியூட்டர் நான் உங்களுக்கு மண்டே அல்லது டியூஸ்டே காலையில ஒரு டியூட்டர் போடுவேன். சரி, ஓகே. அப்ப எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.